இந்த ஸ்டோரியை கம்பேக் ஸ்டோரியா நினைச்சா கம்பேக் ஸ்டோரி, மோட்டிவேஷன் ஸ்டோரியா நினைச்சா மோட்டிவேஷன் ஸ்டோரி. என்னடா ஹர்திக் பாண்டியாலாம் மோட்டிவேஷன் ஸ்டோரி அப்படின்னு நினைக்காதீங்க, இருக்கு. 2024 ஐபிஎல்ல மும்பை மேனேஜர் என்ன பண்றாங்கன்னா, ரோஹித் சர்மாவை கேப்டன்சியிலிருந்து நீக்கிட்டு ஹர்திக் பாண்டியா கேப்டனா போடுறாங்க. அங்க பிடிச்சது அவனுக்கு சனி. இதுல காண்டான ரோஹித் ஃபேன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து ஹர்திக் பாண்டியாவை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைன்ல இல்ல கிரவுண்ட்லயும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ எக்ஸ்பிளனேஷனோ எதுவுமே கொடுக்கல. அதுக்கு பதிலாக 2024 வேர்ல்டு கப்பை வந்து நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாரு. ஹர்திக் பாண்டியா எப்போ நம்மளுக்கு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாரு? ரோஹித் சர்மா தானே கேப்டன்சி பண்ணி நம்மளுக்கு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாருன்னு கேட்பீங்க. ஆனா 24 பால்ல ஒரு 26 ரன் அடிக்கணும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வேர்ல்டு கப் அடிக்க. அப்ப கிளாசன் வந்து 26 பால்ல 52 ரன், ஆப்போசிட்ல டேவிட் மில்லர். எல்லாரும் முடிவே பண்ணிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா அவங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பை வந்து ஜெயிக்க போறாங்கன்னு. அதுவும் கிளாசன் ஐபிஎல் இந்த ஃபார்முக்கும் சரி, வேர்ல்டு கப்ல இந்த ஃபார்முக்கும் சரி, 26 ரன் ஜுஜுபி மேட்டர் அவருக்கு 2 ஓவர்ல மேட்சை முடிச்சுட்டு போயிருந்திருப்பாரு. ஆனா ஹர்திக் பாண்டியா கிளாசனோட விக்கெட் எடுத்து மேட்சே மாத்தி விட்டாரு. அதுவும் இல்லாம ஃபைனல் ஓவர் அவர் தான் போட்டாரு. அந்த ஓவர்ல டேவிட் மில்லரையும் அவர் தான் விக்கெட் எடுத்தாரு. இதுல வந்து ஹர்திக் நம்மளுக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல, ஒன்னு